அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கியிருந்தாங்க. அந்த படையினோட முதல் வழக்காக ஆளுங்கட்சி வழக்கேவா என்ற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி அவர்கள் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தொடர்புடைய சரவணன் தொடர்புடைய அந்த வழக்கு இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. தாவேக்கா பெண் நிர்வாகிக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தாவேக்கா நிர்வாகிகள். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். சரவணன் பேசிய அந்த ஆடியோவும் வெளியாகிருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பிறகு வந்த முதல் வழக்காக இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இதுதாங்க உங்கள்கிட்ட பிரச்சனை. ஏதோ ஒரு கட்சி வந்தது, அவங்க ஒரு விழா நடத்துகிறாங்க. 2 தடவை தாமதமாகி அந்த விழாவை 3ஆவது தடவை கரெக்டாக நடத்திட்டார். அவ்வளோ பேர் காவல்துறையில் கலந்துக்கிட்டாங்க. கலை நிகழ்ச்சியெலாம் அவ்வளோ நல்லா நடந்துச்சு. நிறைய பேர் அந்த இசை நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க போலீஸ்காரங்களாம். அந்த இசையிலேயே அது ஒரு நாட்டியம் மாதிரிலாம் உள்ளது. அது ஒரு கலை தானே. காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த பேண்டு, அந்த கலை அதில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ அழகாக ஒரு சீருடை கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்து ரீல்ஸ் பார்க்க வேண்டியதானே நீங்கள். சார், அந்த சீருடைக்குமே கட்டாயமாக காசு 2500 வாங்கினாங்க. 2300, 2400 ஒவ்வொருத்தட்டையும் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்களே தைச்சிட்டு வரலாம். இது என்ன ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஸ்கூல்லலாம் இதுதான் இந்த கலர் தான் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லர்கிட்ட தான் இந்த கடையில் தான் வாங்கணும், இந்த டெய்லர் தான் தைச்சி கொடுப்பாரு, ஆனால் பணம் மட்டும் நீங்கள் கொடுக்கணும்னு பெற்றோர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட விஜய் ஸ்கூல் நடத்துகிற மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் எவ்வளோ அழகாக ஆளாக போகிறான் தமிழன் ஒரு படம். இந்த பாட்டு போட்டோமா இல்லையா? ஆமாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் போலீஸ் பேண்டில் சினிமா பாட்டு வாசித்ததாக ஒரு வரலாறு உண்டா? அதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணே, அதுவும் அவருடைய படத்து பாட்டு தானே. அதுலேருந்து வந்தது தானே அந்த சிங்கப்பெண்ணேன்னு போட்டது. அது வாசித்தாங்களா இல்லையா? இப்போ காவல்துறையே முதல்வர் எப்படி திருப்திப்படுத்தணும், அவருடைய அடுத்தது அநேகமாக ஏதோ ஒரு நடிகையோட ஏதோ பாட்டில் டூயட் ஆடியிருப்பார். எத்தனையோ படத்தில் அவர் படம் பிரமாதமாக ஓடின படங்கள், நிறைய பாட்டு ஹிட்டான படங்கள். விஜயோட படத்தில் அநேகமாக பாட்டெலாம் நல்லா ஹிட்டாகும். இப்போ அடுத்தது இனிமேல் காவல்துறைக்கு நம்ம சிங்கப்பெண் அதிரடிப்படை உட்பட அவங்களுக்கெல்லாம் நம்ம பயிற்சி தரணும். பயிற்சினா நீங்கள் வேறு நம்ம பயிற்சி நினச்சிக்காதீங்க. இந்த விஜய் படத்திலிருந்து வரக்கூடிய பாடல்களுக்கு பாட்டை பாடணும். அப்புறம் அந்த டூயட்டெல்லாம் ஆடுற மாதிரி காவலர்கள் நாட்டிய பயிற்சி. இதெல்லாம் ரசிக்கவே மாட்டிங்களா? அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் யாரோ என்னமோ தப்பு பண்ணிட்டாரு தாவேகால், தப்பு கண்டுபிடிக்கிறதுலே இருக்கீங்களே, பாராட்டவே மாட்டிங்களா? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது விஜய் வந்தார், உட்கார்ந்தார், அனுபவித்தார். காவல்துறையெல்லாம் சேர்ந்து அவரை குஷிப்படுத்துறதுக்காக அவருடைய படத்தில் பாட்டு வாசித்தாங்க. எல்லாம் மக்கள் பார்த்து நல்லா இருக்கேன் அப்படி. சார், இன்னொரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. அது இருந்தாலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும்னு சொன்னாங்க சார். அது மற்றவங்களுக்கு சொல்கிறார். ஆமாம் சார், மற்றவங்களுக்கு தான் சொல்கிறார். நம்ம அதில் போட்டு குழப்பமே பண்ணிக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாளைக்கு எங்கேயாவது விழாவுக்கு போகும்போது யாரை கூப்பிட்டு போகிறாரு, எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு அதை நீங்கள் பார்க்கணும். அது அவர் சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக, அது எப்படி மக்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்கிறார். ஒரு தலைவன்னா நம்ம பொதுவாக சொல்கிறோம், ஒரு மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். காமராஜர் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் திமுகவில் சொன்னாங்க அவர் ஏழை பங்காளன்னு சொல்லிட்டு திருமலை பிள்ளை ரோட்டில் பங்களா வச்சுருக்காரு, அதை வச்சுருக்காரு, அவ்வளோ பணம் வச்சுருக்காரு. சுவிஸ் பேங்கில் அவர் பணம் வச்சுருக்காருன்னு திமுகவில் போஸ்டர் ஓட்டினாங்க. அவர் உள்ளூர் பேங்க்லேயே அவர் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே பணம் வைக்கல. அவர் கரெக்டாக சொல்லிட்டார். அவர் படிக்காத மேதைன்னா கூட அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐயா ஸ்விஸ் பேங்கில் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு செக் புக்கோடு எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு என்ன வேணுமோ நான் கைது போட்டு தரேன், எடுத்துங்க பணத்தை, எவ்வளோ இருக்கோ எடுத்துங்கன்னாரு. சத்தமே இல்லை. இது அதாவது எதுக்காக சொல்லணும்னா, இப்போது காமராஜர் சொல்லும்போது சொல்லுவாங்க அவர் பாக்கெட்டில் 28 ரூபா தான் இருந்தது, இறக்கும் போது 30 ரூபா தான் இருந்தது, ஏதோ அந்த மாதிரி தான் இருந்தது, வாடகை வீட்டில் இருந்தார்.
இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலைவருக்கான அடையாளம். இவரை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ எம்ஜிஆர் இருந்தார், தானம் தர்மம், அதுவும் ஏழைகளுக்கு, ரோட்டில் பார்த்து பழம் விற்கிறவங்களுக்கு, ஒரு வாட்ச்மேனுக்கு, சாதாரணமாக கல்யாண பத்திரிகை வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி வீட்டுக்கு திடீர்னு வந்து அவன் சும்மா அனுப்பிச்சி வச்சான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசீர்வாதத்துடன் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு ராமாவரத்துக்கு ஒரு புக் போஸ்ட்டில் போட்டு விட்டான். ஒரு 4 அமைச்சரையும் கூப்பிட்டு போய் லோக்கல் நிர்வாகிகளோட அந்த ஏரியாவில் எங்கேயோ விழுப்புரமோ எங்கேயோ அங்கே போய் அவன் வீட்டில் பார்த்தா ஒரு குடிசை, அந்த தெருவில் ஒரு சாமியானை போட்டு கல்யாணம், ஃபுல்லாக சீர்வரிசை, தங்கம் வெள்ளி எல்லா இதுலேயும் கொண்டு போய், இதெல்லாம் வந்து ஒரு அந்த ஏழை பங்காளன், ஏழைகளுக்கு உதவுபவர் என்று ஒரு அடையாளம் ஒரு தலைவருக்கு. அந்த அடையாளம் வந்து தான் ஒரு தலைவனுக்கு முக்கியம். இவர் வந்து தனி மனித ஒழுக்கத்தை பற்றி இவர் பேசுகிறார். தனி மனித ஒழுக்கம்னா இவரை அடையாளமாக வச்சுக்கணுமா, அது இவர் அடையாளம் வச்சுக்கிட்டா அப்புறம் எப்படி சரியாக வரும், இவரையும் அடையாளம் வச்சுக்க முடியல. இவருடைய கட்சியில் இருக்கிற பாருங்கள், இந்த நிர்வாகி கூட இல்லை, தொண்டர்கள்லாம் அவங்க சங்கீதா விட்டு போனால் என்ன, அவங்க மனைவி, நாங்கள் அவருக்கு பொண்டாட்டியாக இருப்போம். இது தனி மனித ஒழுக்கத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காது. தமிழர்கள் அனைவரும் தலைகுனிய வேண்டிய ஒரு சமாச்சாரம், இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது. எங்கள் வீட்டில் யாரும் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் ஓட்டு போடலான்னா 9 பேருக்கு விஷம் வச்சு கொண்டுடுவேன். யாரை? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள. அப்புறம் இன்னொரு பொம்பளை 10 வருஷமாக புருஷனோட நான் வந்து எப்போது அவர் கூட இருந்தாலும் மனசில் விஜயை வச்சுக்கிட்டு தான் அவர் கூட நான் வந்து இருப்பேன். நான் சுகா சொல்கிறேன். அந்த அம்மா கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லிச்சு. இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டதே இல்லை. இதனால் தமிழ்நாடு இதுக்கு முன்னால் குற்றங்களே நடக்கலை, எல்லாமே வக்கரமான சம்பவங்கள் நடக்கலை, ஆபாச சம்பவங்களே நடக்கலை, அப்படிலாம் நம்ம சொல்லலை. தமிழ்நாடு பரிசுத்தமாக இருந்தது இதுக்கு முன்னால், அப்படிலாம் நம்ம ஈவன் காங்கிரஸ் ஆட்சியில் கூட நம்ம வந்து எல்லா சமயங்களையும் குற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் நடந்து தான் இருந்தது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். இப்படி வந்து வெளிப்படையாக பெண்கள் வந்து பேசுகிற அளவுக்கு எங்கேயும் நடந்ததில்லை. பெண்கள் வெளியே வந்து பேசினாலே எங்களுக்கு குடி தண்ணீர் இல்லை, ரோடு இல்லை, இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள், டாஸ்மாக மூடுங்க, இப்படி குறைபாடுகள், இது மாதிரி வந்து என் புருஷனோடு இருக்கும்போதெல்லாம் வந்து நான் வந்து குடுத்தனம் பண்ணும்போது விஜயை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் கூட நான் படுப்பேன்னு ஓப்பனாக பேசுது. நம்ம சொல்கிறதுக்கே நமக்கு நடுங்குது. இவ்வளவு ஒரு மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கியது இப்போ தனி மனித ஒழுக்கம். இது ரெண்டையும் எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது ரெண்டும் சரி விட்டுருவோம். இந்த அது வேணால் சிங்கப்பெண் அதிரடி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அங்கே அந்த எஸ்ஐ ஒரு அம்மா யாரோ உள்ள அந்த வண்டியில் அது ஒரு 316 வண்டி என்னமோ அது ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அது ஏற்கனவே மகளிர் பிரிவில் இருந்த வண்டி தான், ஸ்டிக்கர் தான் போட்டு பெயிண்ட்டு ஸ்டிக்கர் தான். அம்மா பெட்ரோல் இருந்தது, அப்புறம் பிங்க் பெட்ரோல் மாறிச்சு. அதை தான் சொல்கிறேன், அம்மா பெட்ரோலு பிங்க் பெட்ரோல் ஆகி இப்போ வந்து ஸ்டிக்கர் தான் மாறுதே தவிர வண்டி அதே தான். யூனிஃபார்ம் மட்டும் கருப்பு யூனிஃபார்ம் அது வித்தியாசமாக போட்டாங்க. ஆளுக்கு 2400 ரூபா வசூல் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. இப்போ வந்துட்டாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு மாவட்டத்துலேயும் அப்படி சும்மா வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயாக கேட்குது. இது மாதிரி ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு விட்டாங்க. இந்த ரீல்ஸ் எடுத்தே வந்து நம்ம வந்து ஆட்சி நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. இதில் ரொம்ப புரியாத விஷயம் என்னென்னா, அவங்க வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களா? யார்? சிங்கப்பெண் அதிரடிப்படை. அவங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்புறம் அவன் வந்து புலன் விசாரணை பண்ண மாட்டாங்க. ஒரு ஆளை ரோட்டில் பார்த்து அவன் கிண்டல் பண்ணுறான்னா அவனை பிடிச்சி கொண்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஏங்க அவங்களுக்கு அந்த புலன் விசாரணை செய்யணும். ஏன்னு கேட்டால் இவங்க வந்து அவன் போய் விசாரித்தான் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு பெண்ணை ஒருத்தன் வந்து பின்னால் போய் கிண்டல் பண்ணுறான். இப்போ முதல்ல ஒரு வழக்கு போட்டாங்க, ஸ்ரீவைகுண்டம் வழக்கு, ஏபிஎஸ் சொல்கிற மாதிரி இல்லை, வேறு ஏதோ ஒரு வழக்கு ஒன்று சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே பூந்து யாரோ மது போதையில் யாரோ ஏதோ பண்ணாருன்னு ரைட் ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க. யாராவனா இருந்துட்டு போட்டோம். அது வந்து அவன் போய் வீட்டுக்குள்ளே போனான், எல்லாம் வந்து ரோட்டில் கிண்டல் பண்ணான், ரோட்டில் பின்னாலே துரத்திக்கிட்டு போனான் கல்லூரியில். இது யார் பார்த்தாங்க? யார் பிடிச்சாங்க? அந்த சிங்க பெண் அதிர அவங்க எஸ்ஐயோ கான்ஸ்டபிளோ இவங்க தானே அவனை வந்து மேலே நீ ஏன் அங்கே போன, உனக்கு அந்த பொண்ணுங்க என்ன சம்பந்தம்? இந்த விசாரணை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை யாருக்கு இருக்குது? அந்த சிங்கப்பெண் அதிரடி. அவங்க வேலை அது இல்லை. புலன் விசாரணை பண்ணது அவங்க இல்லை, வழக்கு பதிவாக அவங்க இல்லை. அப்போது பின்னால் வழக்கு வரும்போது நான் வந்து சட்ட ரீதியாக பேசுகிறேன். பின்னால் வழக்கு வரும்போது
இவர் பண்ணாருன்றதுக்கு வந்து யார் வந்து சாட்சி? வேறு சாட்சிகள் இருக்கலாம், பொதுமக்கள் சாட்சிகள் இருக்கலாம், இல்லை வேறு ஆதாரங்கள் இருக்கலாம், அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலம் வரலாம். பல சமயங்களில் அந்த வாக்குமூலம் வந்து ரொம்ப வெளியிடப்பட முடியாத வாக்குமூலமாக இருக்கும். சில இதில் வந்து அந்த பெண்ணுடைய அடையாளத்தையே கூட பொதுவாக வந்து எஃப்ஐஆரில் போடக்கூடாது. வயசு, அட்ரஸ்ஸு, அப்பா பேர்லாம் போடக்கூடாது. ஏன்னா அது வேறு விதமாக திருப்பியும் பழி வாங்குவாங்க, இல்லை அதை வைத்து கொண்டு மற்றவர்கள் ஏதாவது வம்பு பண்ணுவாங்க. நீங்கள் இவங்களுக்கும் புலன் விசாரணைக்கு சம்மந்தம் இல்லை, வழக்கு பதிவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா மறுபடியும் அதே மகளிர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தான் போனோன்னா, இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆமாங்க இந்த சிங்கப்பெண்ணாதரெல்லாம் புதுசாக யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாம் தழுக்கு மினுக்குன்னு எல்லாம் இந்த புதுசாக அந்த பிரிவில் இருக்கவங்களாம் யாரோ கொண்டு வந்து இங்கே விட்டு போயிடுறாங்க, நம்ம தாலியாக இருக்கிறாங்க. வருமா? வராதா? வரும். இயல்பாக வரக்கூடியது. நம்ம யாரையும் குறை சொல்ல, இயல்பாக வரக்கூடியது. நீங்கள் இதை ஒருங்கிணைத்து அவர்களே வந்து வழக்கு பதிவு செய்து அவர்களே வந்து ஒரு மற்ற அது அந்த காவல்துறைக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரமும் அந்த பொறுப்பும் அந்த ப்ரொசீஜர் அதை எப்படி கொண்டு போனோம் கோர்ட்டுக்கு. இவங்க இப்போ 2500 பேர் போடுறேன்றீங்களா? 3500 பேர் போடுங்க, அதுக்கு ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட் போடுங்க, அதுக்கு என்ன வேணுமோ அதற்கு உண்டான கட்டமைப்பை இங்கே கொண்டாந்து கொண்டாந்து விட்டு போடுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏன் காவல்துறை அப்படின்னு சொன்னால் அதில் ஊழல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காவல்துறையில் ஊழல் இல்லாத யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா கண்டுபிடிச்சி தான் நம்மளுடைய கண்ணில் ஒத்திக்கணும். ஊழலுங்கிறது பெரும்பாலான இடங்களில் இருக்குது. முதல்ல வந்து ஒருத்தன் வந்து புகார் கொடுத்துட்டு போனால் இவங்க வந்து பாதிக்கப்பட்டவனை விட்டுட்டு யார் குற்றச்சாட்டுப்பட்டானோ அவனை கூப்பிட்டு பேரம் பேசுவாங்க. இது 90% இப்படி தான். 10% தான் வந்து ஏதோ நேர்மையாக இருக்கான்னு சொல்கிறான். நான் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டேன்னா 10%. அப்படி இருக்கக்கூடிய இதில் அங்கே போனீங்கன்னா அவன் வந்து இல்லைம்மா நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது வந்து அட்ரஸ் விசாரிக்கிறதுக்காக போனேன், இந்த அம்மா சிங்கப்பெண்ணோட இல்லைன்னு என்னை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு விட்டாங்க அவங்க கேஸ் கணக்குக்காக அப்படியான்னு சொல்லி ஒரு விசாரணை போட்டு இது மேட்டரில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது என்ன நாடகம், இது என்ன கூத்து? என் நகை வந்து அந்த எஸ்ஐ வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த வாகனத்துக்குள்ளே வச்சுருந்த நகையை வந்து 29 சவரணும் அதை காணுமா? சிங்கப்பெண் அதிரடி அந்த வாகனத்துக்குள்ளேருந்தே ஒருத்தன் திருடுறான்னா இப்போ யார் வந்து என்ன யானைப்படையின்னு வச்சு அதை இவங்களை காப்பாற்றுவீங்களா? இப்போ இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த அன்னை சரவணன், ஏன் இந்த பேர் வந்து தெரில, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி புஷி ஆனந்த் அமைச்சர்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த ஒரு நிர்வாகி, அதில் ஒரு தாவேக நிர்வாகி ஒரு பொண்ணு, அந்த இன்னொரு பொண்ணு 97 நான் விஜயாண்ணாவுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கேங்க. அதுதான் அந்த முகத்தை பிளர் பண்ணிவிட்டு பேட்டிலாம் கொடுத்தாங்க. ஏன் வந்து ஒரு வாரம் ஆச்சு இன்னும் அந்த அன்னை சரவணனை கைது பண்ணல? அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் தான் தவறு செஞ்சுருக்கான்னு தெரியுது. ஏன் அவனை வந்து கைது பண்ணல அப்படின்னு சொன்னால் அவன் எம்எல்ஏ. ஏன் அவனை கைது பண்ணலான்னா அவன் வந்து அவனுடைய இது ஒரு இந்த பக்கம் இது இந்த தொழில் இது பொழுதுபோக்குன்னு வச்சுங்க, பொம்பளைங்கிட்ட விளையாடுறது. அந்த பக்கம் அவன் தொழில் வந்து லாட்ரி மார்ட்டின் குரூப்பில் அவன் தான் இந்த டியர்னு ஒரு ஒரு இது இந்த 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர். இது வந்து நீங்கள் சென்னையை விட பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இல்லை மற்ற துணை நகரங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அது கொங்கு பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொங்குன்னா சேலம், ஈரோடு, பல்லடம், அவினாசி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில். இன்னும் மற்ற இடங்களில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அவன் மட்டுமே 500 வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஒரு குரூப்லேயும் பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க. எதுனா நாகாலாந்து லாட்ரியில் டியர்னு ஒன்று, டியர்னால் ஒரு லாட்ரி இல்லை, டியர் பிரைமு, டியர் சுப்ரீமு, டியர் விஷனு, டியர் மிஷனு, டியர் டீலக்ஸ், இப்படி ஒரு 20-30 வகையில் இருக்குது. இதெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மத்தியானம் 1 மணிக்கு இன்றைக்கி நம்பர் அறிவிக்கப்படும், சாயந்தரம் 6 மணிக்கு நம்பர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அதில் போட்டால் அந்த குரூப்பில் மெம்பர்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போய் அது மூலமாக அந்த 10 ரூபா வெறும் 10 ரூபா தான், 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் சீட்டில் கட்டுறது. இல்லை மிஞ்சி போனால் 100 ரூபாயை வச்சு 10 ரூபாயை கட்ட 10 ஒரே இதில் 10 கட்டுவான். கணக்கு காமிக்கிறது 15,000 பேர் அதை கட்டின மாதிரி அது மாதிரி இருக்கணும்.
வசூல் பண்ணுறது ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வசூலாகும். இது வந்து ஒன்லி கொங்கு பகுதி மட்டும். இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக கணக்கு எடுக்கல. எடுத்துங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக கணக்கு எடுத்திங்கன்னா இங்கே எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி இருக்குதுன்னு எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 5-10 கோடி ஒரு நாளைக்கு வசூல். ஒரு மாதத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு இந்த இதில் மட்டும் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர். இதுக்கு இவர் மிகப்பெரிய ஏஜென்ட். யார்? அன்னை சரவணன் எம்எல்ஏ. அவர் தான் வந்து அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு. இதை பண வசூல் அது இதெல்லாம் பண்ண. அதில் மட்டும் இல்லாமல் அது கணக்கில் வராத பணத்தை வெளுக்கிறது. அப்போது இவ்வளவு மாவட்டங்களையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு கோடி வருது? இது ஒரே ஒரு மேட்ரு. சரி, அது மார்ட்டின் குழுமம் பேரில் வந்து நாங்கள் அது என்ன ஜான் பிரிட்டோ, போதைப்பொருள் ஜான் பிரிட்டோ, நான் அவன் இல்லைன்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டார். ரைட், அவர் சொன்னார், நம்ம எடுத்துப்போம் அதை. ஆனால் எர்ணாகுளத்தில் வந்து பல அந்த பண செலவை லாண்ட்ரிங் பிஎம்எல்ஏ வழக்குகள் இருக்கிறதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கோர்ட் ரெக்கார்ட்ஸ் நம்மளே கூட எடுத்து போட்டோம், பேசியிருக்கோம், நம்ம வச்சுருக்கோம், பொதுவெளியிலேயே இருக்குது. அவர் மார்ட்டின் பேர்லேயும் வழக்கு இருக்குது. அதான் நம்ம ஒரு வழக்கு எடுத்து போட்டோம். அதில் ஃபிலிப் ஜான் பிரிட்டோ, லிமா ரோஸ் மார்ட்டினுடைய சகோதரர் லிமா ரோஸ் மார்ட்டின், டெய்சி ஆதவர்ஜுனா இருக்குது. வேறு ஒரு 2018 வழக்கில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அவர் பையன் அந்த பாண்டிச்சேரி ஜோஸ் சார்லஸ் அவர் இருக்காங்க. இப்படி மாறி மாறி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. அப்போ இந்த லாட்ரி பணம் இப்போ ஏன் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த சிங்கப்பெண் அதோடு நம்ம கொண்டு வரோன்னா, முதல் கேஸு ஸ்ரீவைகுண்டம் கேஸு பண்ணலான்னு வந்தால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஸ்ரீவைகுண்டம் கேஸை வந்து எஃப்ஐஆரை போட்டு அன்னை சரவணனை கைது பண்ணணும். இதுதான் நியாயமான விஷயம். அவர் தாவேகாவாக இருந்தான்னா, அவர் திமுகவாக இருந்தான்னா, அவர் எந்த கட்சியாக இருந்தானா, எந்த கட்சி இல்லைனாலும் அவர் மூலமாக அவரும் அவருடைய நண்பரும் தான் செஞ்சுருக்காங்கன்னா கைது பண்ணணும் தானே நியாயம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னால் நீங்கள் என்ன சொன்னீங்க? தனி மனித ஒழுக்கமா? ஆமாம், முதல்வரே சொல்கிறாரு, அதனால் அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்லலாம். நான் பொதுவாக அந்த மாதிரி வார்த்தையில் சொல்கிறதில்ல, வாயில் நல்லா வருது. இந்த முதலமைச்சர் திருச்சி கிழக்கில் பேசினாரா? சொன்னாரா? அவரே பேசும்போது நான் பேசினா தப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஆள் முதல்ல கைது பண்ணி, நீங்கள் தாவேகா எம்எல்ஏவாக இருந்தாலும் நாங்கள் வந்து தவறு செய்தால் தண்டனை உண்டு, இல்லை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு காமிக்கணுமா இல்லையா? ஏன் காமிக்கலன்றதுக்கு விஷயம் இருக்குது. இந்த எஃப்ஐஆர் போட்டால் அன்னை சரவணன் கைதாகும் பண்ணணும். கைது பண்ணால் அவன் மூலமாக இந்த லாட்ரி மேட்ருலாம் வெளியே வரும். இந்த லாட்ரி மேட்ரு வெளியே வந்தால் மொத்த மாஃபியா கும்பலும் வெளியே வந்துடும். இந்த டியர் லாட்ரி நாகாலாண்டு மட்டும் இல்லாமல் இன்னும் பல மாநிலங்களில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் வெளியே வரும். இது வந்தால் ஒரு நேஷ்னல் லெவலில், தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய அந்த லாட்ரி மாஃபியா, அந்த குடும்பம் நடத்துகிற அந்த மாஃபியா, அதோடைய மொத்த வீச்சும் வீரியமும் வெளியில் வரும். வெளியில் வந்தால் விஜய் ஆட்சி வந்து கவுந்துரும். இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு எஃப்ஐஆர் விழுந்தால் எஃப்ஐஆர் மட்டும் விழாது, விஜய் ஆட்சியும் சேர்ந்து விழும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எஃப்ஐஆரை போடாமையே வந்து எவ்வளோ நாள் தள்ளணுமோ 1 வாரம் தள்ளிட்டாங்க. ஆனால் இது கட்டாயம் யாரோ நீதிமன்றத்துக்கு போவாங்க, நீதிமன்றத்து மூலமாக நடக்க போது. இதற்கு உண்டானதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் லாட்ரி மார்ட்டின் இதெல்லாம் விட்டுருங்க. அந்த நிர்வாகி அன்னை சரவணன் அவர் அந்த பாலியல் வன்புணர்வு இல்லை அந்த துன்புறுத்தலில் வந்து ஈடுபட்டிருக்காரு அவருடைய நண்பர்னா, அவங்கள கைது பண்ணு, அந்த வழக்கை போடுங்க. அதனால் இன்னொன்று என்ன பயம் உங்களுக்குன்னா, இடி அதை வச்சுக்கிட்டு ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் இடி உள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு ஸ்வீட்டு இப்போ ஒன்று சின்னதாக அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டு சிந்திச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு எறும்பு முதல்ல வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா சாரையாக ஒரு எறும்பு வந்துடும். அந்த மாதிரி ஈடி வரிசையாக வரும். ஈடி வந்ததுன்னா பின்னாலேயே மற்ற இந்த புலனாய்வுத்துறையெல்லாம் வந்துடும். அதில் வேறு இன்னும் தேச துரோகம் அப்படி இப்படி தேசத்துக்கு எதிரான, இப்போ கூட ஒரு அமைச்சர் வந்து யாரோ ஸ்ரீலங்காலேருந்து இப்போ ஈஸ்டர் வெடிகுண்டு நம்ம பேசணும், அது சம்மந்தப்பட்டவரோட பேசினார். அந்த மாதிரிலாம் வந்தால் என்ஐஏ வேறு உள்ளே வந்துடும். இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் எங்கே காப்பாற்றுறது? ஆட்சி எப்படி நிலைக்கும்? ஆட்சி எப்படி? விஜயோட இமேஜ் எப்படி? தனிப்பட்ட ஒழுக்கத்தில் தான் அவருக்கு நல்லாயிருக்கு, இமேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம தான் பார்த்துக்கிட்ருக்கோம். பொது வாழ்க்கையில் உள்ளதும் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துடுமே, அவர் தைரியமாக எடுக்கணும். அதனால் வந்து என்ன, ஆதவர்ஜுனா கோச்சுப்பார், ஆதவர்ஜுனா ரைட்டு, ஆதவர்ஜுனா மட்டும்தான் கட்சியா?
அதை ஒரிஜினாவுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னா ரைட்டு. அவர் இல்லைங்க, அவர் பேர் என்ன, அந்த அன்னை சரவணம் தப்பு பண்ணார் பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சார் கூடுதலாக வந்து உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த எம்எல்ஏவை ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனை வந்து நீக்கம் செய்யணும், பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்கிறேன், நடவடிக்கை எடுக்கணுங்கிற. நடவடிக்கைங்கிறது முதல்ல என்னங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். படிப்படியாக தானே வரணும். நம்ம அந்த பொண்ணு புகார் கொடுத்துச்சு இல்லை, அதுவும் தாவேக நிர்வாகி அதுவும் சேர்ந்து கொடுத்துச்சு. புகார் கொடுத்தா முதல்ல என்ன பண்ணணும், சிஎஸ்ஆரை போட்டு எஃப்ஐஆர் போடணும். இப்போ பெருமையாக சொல்கிறீங்களா, சூலூரில் அந்த 10 வயது சிறுமியை வந்து பண்ணணும் வந்து 21 நாள்லேயே நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டு கோர்ட்டில் கொண்டு போய் போட்டோம்னு. ஏன் இதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் இல்லை 1 வாரம்? ஏன்னா சூலூரில் பண்ணவன் யாரோ ஒருத்தன் குற்றவாளி, ஆனால் யாரும் பக்கத்து வீட்டுக்காரன், தாவேகாரன் இல்லை. அப்போது திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஞானசேகரன் தான் அன்னை சரவணனா? ஓ, அங்கே திமுகவுக்கு ஒரு ஞானசேகரன், தாவேகாவுக்கு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல சென்னையில் ஆமாம் தாவேகா நிர்வாகி வந்து ஏதோ பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வருது. சார் இதெல்லாம் பார்க்குறப்போ தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கத்தான் சிங்கப்பெண் படையா என்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சிங்கப்பெண் அதிரடி படையில் தாவேகா பிரிவுன்னே ஒன்று வச்சுங்க. ஓஹோ, அவங்கள கண்காணிக்கிறதுக்கு. பட் எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, அவங்க நகையே அவங்களால பாதுகாக்க முடியல. அப்போ அவங்க எப்படி பெண்களை பாதுகாப்பாங்க? யூனிஃபார்ம் போட்டு நல்ல சும்மா டங்குன்னு ரீல்ஸ் அங்கங்கே போட்டால் போதுமா? நீங்கள் அவங்க நகையே அவங்களால பத்திரமா வச்சுக்க முடியல. இவங்க சப்போஸ் பெண்கள் நகைக்காக வந்து அதாவது சிங்கப்பெண் பார்த்தீங்கன்னா வெறும் பாலியல் மட்டும் விஷயம் மட்டும் இல்லை, ஒரு நகையை கழுத்தில் செயின் எடுத்துகிட்டு போகிறான்னா அதையும் தான் அவங்க வாட்ச் பண்ணணும். பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, பெண் மூதாட்டிகள், பெண்களுக்கு திருநங்கைகள் சேர்த்துன்னு வச்சுங்க. இவர்களுக்கு எதிரான குற்றங்களில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக அது ஒரு முன்னிலை பெறுகிறது. மற்ற குற்றங்கள் செயின் எடுத்துகிட்டு போகிறான், இல்லை கத்தியை காமிச்சு அறுத்துட்டு நகை பிடிக்கிட்டு போகிறான், இல்லை எங்கேயோ போகிறான், கடைசியில் போய் பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு மூதாட்டி வீட்டில் இருக்காங்க, உள்ளே புந்து பாலியல் வன்முறையும் செய்கிறான், நகையும் கொள்ளடிச்சிட்டு போகிறான். எல்லாம் தானே வரும். உங்கள் நகையை உங்களால் பத்திரமா வச்சுக்க முடியல, நீங்கள் எப்படி போக போகிறீங்க? ஆனால் வந்து ஆளப்போகிறான் தமிழன் இது மாதிரி வந்து சினிமா பாட்டாக போடுங்க, முதல்வர் குஷி ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுங்க, அங்கங்கே அவங்க போய் யார் ராணி அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு 4 மாவட்டத்தில் ரீல்ஸ் போடுங்க. என்ன இங்கே களத்தில் என்ன நடவடிக்கிறது? சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த எம்எல்ஏ சரவணன் அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நேரடியாக ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் மிரட்டியதாகவும் தகவல் ஆடியோ இருக்குது. ஆமாம், அந்த ஆடியோவில் அவர் நான் எப்படியாவது உனக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தர்றேன், நீ இந்த மேட்டரை பெருசு பண்ணாதேன்னு அப்புறம் பேரம் பேசுகிறார். இவ்வளவு நடந்த பிறகும் விஜய் சும்மா இருக்கார். அவர் தாங்க வந்து உள்துறைக்கு காவல்துறைக்கு அமைச்சர். இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இவர்கள் எல்லாரும் என்னுடைய தங்கச்சிகள், என்னுடைய சகோதரிகள், இவனுடைய குழந்தைகள், பாப்பாக்கள், அம்மாக்கள், பெண்கள். என்ன டயலாகு? நீங்கள் டயலாகை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டீங்க. டயலாகை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த முடியாதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்பா இந்த ஆள் பஞ்சு டயலாக் பேசுனதை நம்பி நம்ம வந்து பஞ்சர் ஆகிட்டோமே இப்படின்னு வந்து நினைக்கிற ஆல்ரெடி அது தொடங்கிடுச்சு. அங்கங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவரை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சில இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்கள் பெண்கள்லாம். இது வரும். இதை வந்து அவர் எப்படி கொண்டு போகிறான்னு தெரியல. அவர் சிங்கப்பெண்ணை அதிரடி படையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு புது படை ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். அது ஏதாவது புலிப்படை, யானைப்படைன்னு ஏதாவது பேர் வைக்கணுமா தெரியல. அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. சார் அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து நடிகர் லாரன்ஸ் அவர்கள் நான் வந்து அரசியலுக்கு வரணுமா வேணாமான்றதை நீங்கள்லாம் முடிவு பண்ணுங்கள், வா தம்பி, வா நண்பா, வா அண்ணான்னு கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ரஜினியோடு அவருக்கு இருந்த தொடர்பு, சீமானோடு அவருக்கு இருந்த அந்த எதிர்ப்பு அரசியல், அதுக்கப்புறமா சீமானுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடலாமான்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு கடைசியாக ரஜினி எப்படி எனக்கு ஒரு நல்ல தலைவரோ அதே போல் ஒரு நல்ல நண்பராக எனக்கு விஜய் இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் துணையாக இருப்பேன். ஆமாம், திருச்சி கணக்கு பண்ணி ஏதோ பேசியிருக்காரு. யார்கிட்ட சொன்னீங்க? யார்கிட்டெல்லாம் பேசிட்டு ரஜினியோடு இருக்கக்கூடிய தொடர்பு, ரஜினியோட அப்புறம் சீமானோடு இருக்கக்கூடிய எதிர்ப்பு அரசியல். சரி,
விஜயோட இப்போ எனக்கு நான் நல்ல நட்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓ சொன்னார். இந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை என்னமோ இவரை பற்றி டீட்டெயில்டாக பேசினாங்களே, இல்லை அவங்களோட உள்ள தொடர்பு, அவர்களுடைய அரசியல் ஆசி ஏதாவது அதை பற்றி பேசியிருக்காரா? இல்லை சார். அந்த வீடியோ நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஸ்ரீரெட்டி அந்தம்மா நிறைய பேரை பற்றி சொல்லிச்சு. ஆமாம். முன்னாள் துணை முதல்வர் பற்றி கூட சொல்லி ரொம்ப சிறப்பாக அவருடைய அந்த ஒரு வீரத்தை பற்றி சிறப்பாக பேசிச்சு. அந்தம்மா விவரமாக பேசிச்சு. அதே மாதிரி இவரை பற்றியும் பேசிச்சு. அது மாதிரி இன்னும் நிறைய பேரை பற்றி பேசிச்சு அந்தம்மா. சரி, அவங்ககிட்டலாம் அனுமதி கேட்டு வராரா, அவங்களுடைய ஆசிகள் வாழ்த்துக்களோடு தான் வராரான்னு தெரில. யார் வந்தாலும் அரசியலில் நம்ம வந்து அது ரைட்டு வரவேற்க போகிறோம். இப்போது மறுபடியும் ஒரு நடிகர் என்னமோ ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிங்க, அது மறந்து போயிடுச்சு எனக்கு. அது தனி மனித ஒழுக்கம், அந்த வார்த்தை தனி மனித ஒழுக்கம் விஜய் சொன்னாரா? அப்போ ராகவா லாரன்ஸ் இப்போது ஸ்ரீரெட்டி மேட்ரு தனி மனித ஒழுக்கம் செட் ஆகிடுச்சா? இப்படி நீ கேட்டோம். இதில் அந்த இடைத்தேர்தலில் வந்து இப்போ தமாஷா என்ன பேசுகிறாங்கன்னா, இடைத்தேர்தல் வந்து இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது அந்த 4 பேர் அதிமுகலேருந்து வந்தாங்க. இசக்கி சுப்பையா, அப்புறம் இந்த மரகதம் குமாரவேலு, பெருந்துரை ஜெயக்குமார், அப்புறம் இன்னொரு அம்மா ஏதோ ஒரு அம்மா, அவங்க 4 பேர் அங்கேருந்து வந்தாங்க. இவங்க 4 பேருக்கு தான் பார்த்தா அந்த இடைத்தேர்தல் அதை நம்பி தானே அவங்க வர்றாங்க. மறுபடியும் தாவேகா சார்பில் இப்போ கொடுக்க போகிறது இல்லைன்னு ஒரு பேச்சு. ராகவா லாரன்ஸு திருச்சி கிழக்கு கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. அது வந்து விஜய் ரிசைன் பண்ணுது. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேர் அம்பாசமுத்திரம் தெரியுமா? இன்றைக்கி பத்திரிகை தகவல் வருது, தாவேகா தான் நிற்க போகிறாங்க, இசக்கி சுப்பையா கொடுக்கல. இதே மாதிரி மற்ற 3 தொகுதியிலையும் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இது இப்போ வழக்கு சிக்கலாக நிற்குது. சபாநாயகர் எடப்பாடி கொடுத்த அந்த மனுவெல்லாம் இப்போ சமீபத்தில் கொடுத்த மனு வச்சு அந்த 21 பேர் ஆதரவாக வந்து கொடுத்தவங்கள மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதாவது இந்த 25 பேர் ஆதரவு கொடுத்ததில் இந்த 4 பேர் தவிர 21 பேர் அவர் எடப்பாடி கொடுத்துட்டதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்றார். இவங்க பேரில் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான அந்த இதை தொடங்கியிருக்கேன்றார். இவங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டாதானே நீங்கள் இப்போ தாவேகால லேமினேட்டட் கார்டு அங்கேயே சட்டமன்றத்திலே வச்சு கொடுத்தீங்களே, இவங்களை நிற்க வைக்க முடியும். அப்படின்னா இப்போ போக பார்த்தா இந்த 4 பேருக்கும் இந்த இடைத்தேர்தலில் சீட்டு இல்லை. 4 பேருக்கும் இடைத்தேர்தலில் சீட்டு இல்லைன்னா இவங்களோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம். அதிமுக திரும்பி போக முடியாது. இங்கேயும் இல்லை. இதை தாண்டி திமுகவில் போனால் மதிப்பாங்களா? இல்லை. அங்கே ஏற்கனவே போன வைத்திலிங்க அவர் பேரில் அந்த கேஸு மறுபடியும் வந்து எடுத்துட்டாங்க. இன்றைக்கி 28 கோடி அது பிப்ரவரி மாதம்தான் அவர் திமுகவுக்கு வந்தவொடனே அது பேசி தான் வந்தார் அவர். அதை க்ளோஸ் பண்ணணும். அது போட்டதே திமுக ஆட்சியில் தான், டிவிஎஸ்சியில். அதை வந்து இன்றைக்கி அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அது மறு விசாரணைன்னு சொல்லி அறிவிச்சிட்டார் வைத்திலிங்கத்து பேரில். இன்னும் திமுகவில் அந்த பக்கம் போய் சேர்ந்தவங்க பேர்லலாம் என்ன கேஸ் இருக்கோ அதெல்லாம் வரும். ஓபிஎஸ் பேரில் எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு தெரில. கேஸெல்லாம் இருந்துச்சு ஓபிஎஸ் பேர்லேயும். அதெல்லாமல் இப்போ வந்து ஒன்று ஒன்றா வெளியே வரலாம். இப்போ என்ன நம்ம சொல்கிறோம்னா, இந்த இடைத்தேர்தலில் இந்த பழைய அதிமுக ஒரு டிடிவி தினகரன் அப்பப்போ பயமுறுத்திட்டு இருக்காரு. அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு அமமுகலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் அமைச்சர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்போம். ஏற்கனவே குதிரை பேரம்னு ஒரு சிபிஐ விசாரணைன்னு வழக்கு பதிவாயிருக்கு, யாரோ பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் சீனிவாசன் ஒருத்தர் உயர்நீதிமன்றத்திலேயே பதிவு பண்ண வழக்கில் என்ன சொல்கிறாரு, இந்த தேர்தலில் 20 வருஷத்துக்கு இவங்களை நிற்க விடக்கூடாது, இந்த ரிசைன் பண்ணுறவங்களுக்கு 21 நாளில் மக்களுக்கு எவ்வளோ நஷ்டம், வரி பணம். உண்மையான ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட தேர்தல் நடத்த சட்டமன்ற தேர்தலுக்கு 5 கோடி ரூபா செலவாகுது அரசுக்கு. யார் கொடுக்குறது இந்த 5 கோடி? மறுபடியும் யார் கொடுக்குறது? அந்த கட்சி கொடுக்குமா, நிற்க வைக்கிற கட்சி, இல்லை அந்த வேட்பாளர் கொடுப்பா? ஏன் வந்து மக்கள் வந்து நீ இன்றைக்கி வருவேன் நாளைக்கு வேறு கட்சி? நான் சொல்கிறது இது எல்லா கட்சிக்கும் பொதுவாக, இந்தியா முழுக்க பொதுவாக தான் சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் ஒரு சட்டம் கொண்டு வரணும், இல்லை உச்சநீதிமன்றம் அதுக்கான ஏற்பாடு செய்யணும். வந்தால் நீ இவ்வளோ வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாது, ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்னா அப்படின்னு ஒரு ஏதாவது கொண்டு வரணும். இந்த குதிரை பேரங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், மத்திய அரசியலாக இருந்தாலும், குதிரை பேரங்கள் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகளை குறைக்க வேண்டும். முற்றிலுமாக அழிக்க வேண்டும், இல்லைனாலும் குறைக்க வேண்டும். இப்போ இந்த இடைத்தேர்தலில் இவங்க 4 பேருக்கு இல்லைன்னா இந்த அதிமுகலேருந்து வரக்கூடியது இந்த ஃப்ளோலாம் நின்று போயிடும். இந்த கடம்பூர் ராஜுலாம் வாசம் வரைக்கும் வந்துட்டு உள்ளே போக முடியாமல் திரும்பி போயிட்டார். இப்போ முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள்லாம் வந்தாங்க. அவங்களாம் வந்து சரி இங்கே ஒன்றும் வரப்போகிறது இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, திரும்பி அங்கே போயிடுவான். அந்தந்த கட்சிக்கு திரும்பி போயிடுவான். வேறு என்ன வழி இருக்குது?
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி வழக்கு இருந்தது பாருங்கள், இந்த பாலியல் வழக்கு அதிமுக ஜெயராமன். அதில் யாரோ ஒருத்தர் பார் என்னமோ ஒரு பேர் அவர் வந்து அதில் சம்மந்தப்பட்டவர். அவர் செங்கோட்டையன் முன்னிலையில் தாவேகால இணைஞ்சிட்டார். சரியான ஆள் முன்னால் தான் இணைஞ்சிருக்காருன்னு வைங்க. செங்கோட்டையன் ஒரு சீனியர் தலைவர். நீங்கள் ஒன்றும் வேறு ஏதாவது நினைக்க போகிறீங்க, நான் வந்து செங்கோட்டையனை பற்றி ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்க போகிறீங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு சீனியர் தலைவர். இப்போ 5வது இடத்துலையே என்னமோ இருக்கார் அவர் வந்து அங்கே வந்து பண்ணிட்டாருன்னு. இவங்க திமுகவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போது திருவொற்றியூரில் வந்து ஒரு மாற்றுக் கட்சியினர் வந்து சேர்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் தாவேகாலேருந்து எல்லாருக்கும் புடவை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பெண்களுக்கு. அங்கே ஒரே அடிதடி. முதல்ல டோக்கன் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ டோக்கன்? 1000 டோக்கன் கொடுத்தாங்கன்னு வைங்க. இந்த புடவை வந்து கொடுக்கும்போது பார்த்தா கடைசியில் டோக்கன் வாங்காமல் இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய வராங்க. அவங்க வேறு எந்த கட்சியில் இது வரைக்கும் இருக்காங்களா இல்லையா தெரியல. புடவை கொடுக்குறாங்க. அங்கே போய் வந்து நான் திமுகவில் இருந்தேன், அதிமுகவில் இருந்தேன், பாஜகவில் இருந்தேன், விசிகளில் இருந்தேன், ஏதோ ஒரு கட்சியில் இருந்தேன், பேரை சொல்ல வேண்டியது. நீங்கள் இப்போ வரீங்களா? அவங்களுக்கு ஒரு அடையாளமாக 1000 பேர்னால் 1000 பேருக்கும் இல்லை, ஒரு 10-20 பேர் வச்சுட்டு மிச்சம் பேருக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க. இப்போ சும்மா வந்து ஒரு கார்டு வாங்கினா என்ன, இப்போ இங்கேயும் கார்டு வாங்கிக்கலாம். வேறு ஒரு கட்சியில் புடவை கொடுத்தாலும் அங்கே போய் புடவையும் வாங்கிட்டு கார்டையும் வாங்கிக்கலாம். யார் கேட்க போகிறா? ஆதார் கார்டே அவன் 2 3 வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது கட்சி கார்டு எல்லா கட்சியிலையும் மெம்பராக கூட இருக்கலாம். அப்போது உங்களுக்கும் அந்த திராவிட கட்சிகளுக்கும் வித்தியாசம் மாற்றம்னு சொன்னீங்களே, என்ன நிலைமை அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ முதல்வர் வந்து இந்த இடைத்தேர்தல் சொல்லிட்டான். இது இடைத்தேர்தலில் இவங்க பழைய அதாவது இது அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இது எப்படி வரும், எப்படி போகும்? ஏன்னா இதை நம்பி தான் வந்திருக்காங்க. இனிமேல் வரவங்களாம் இனிமேல் யோசனை பண்ணுவாங்க, அங்கே போய் பிரயோஜனம் இல்லை. இந்த இடைத்தேர்தலில் ஒரு கால் இவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட, தாவேகால ஏற்கனவே அந்த அந்த தொகுதியில் நின்று தோற்று போனானே, அவன் எப்படிங்க வந்து ஒத்துழைப்பான்? அவன் எப்படி வேலை செய்வான்? அவனை தோக்கடித்த ஆளுக்கே அவனை வேலை செய்யணும்னு சொன்னால் அவன் எப்படி ஒத்துப்பான்? கவுக்கிறதுக்கு தான் பார்ப்பான். அதுக்கு பயந்து தான் அவர் வந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம தாவேகாலே கொடுக்கலான்னு பார்க்குறாரு. இப்போ இந்த 4 பேர் என்ன பண்ண முடியும்? விதியை நொந்துக்கிட்டு பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு இருப்பான். இல்லை மறுபடியும் தாவேகாலேருந்து ரிசைன் பண்ணி அங்கே போய் நிற்கணும். அங்கே யாராவது மதிப்பாங்களா? இது இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஆக இந்த குதிரை பேரம் என்பது, அதுக்கு நீங்கள் விசாரணை, சிபிஐ விசாரணை, அது தனி சட்ட ரீதியான. ஆனால் இந்த குதிரை பேரம்ன்றது வந்து நிற்காது, தாங்காது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் கொடுப்பீங்க? நீங்கள் ஏற்கனவே நீங்கள் 234 தொகுதியில் 115 பேர் வந்து திமுக அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சீட்டு. அதில் 55 பேர் என்னமோ ஜெயிச்சதாக சொல்கிறாங்க, கணக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் மறுபடியும் அதிமுக மற்ற கட்சியிலேருந்து வரவங்களுக்காக கொடுத்துருத்தீங்கன்னா, ஏற்கனவே தாவேகள் இருக்கிறோம், மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான்? திமுகவுக்கு போவான், இல்லை வேறு ஏதோ கட்சிக்கு போவான். அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏதோ சொல்லுவாங்க, மென்மே கம்மன் மென்மே கோ. அவங்க பாட்டில் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்படி வந்து போயிட்டு இருந்தால் இந்த ஆட்சி அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், கூசல் ஆடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம். இப்போது முதல்வர் வந்து வெற்றிகரமாக தன்னுடைய 2வது டெல்லி பயணத்தை போயிட்டு வந்துட்டார். போயிட்டு சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன தடவை பார்க்கல, இந்த தடவை பாட்டு வந்துட்டார். அதில் மரியாதை நிமித்தம் பார்த்துருக்காரு, அதில் ஒன்றும் தவறில்லை. பிரதமர் அவர்களே அதாவது நிதி ஆயோக் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அது என்ன, அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், அதில் கல்விக் கொள்கையில் வந்து 3484 கோடி என்னமோ அதை ரிலீஸ் பண்ணுங்கள், ஆனால் எந்தவித நிபந்தனையின்றி பண்ணுங்கள், மும்மொழி கொள்கையெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் மும்மொழி கொள்கையில் என்ன பிரச்சனை இருக்குது? அதில் இந்தி திணிப்பு அப்படின்னு இருந்தால் தாராளமாக போராடுங்க. 16 மொழி கொடுத்துருக்காங்க. 8 மொழி ஃபாரின் வெளிநாட்டு மொழி, 8 மொழி இந்திய மொழிகள். இதில் இந்தியும் இருக்குது. இந்தியே கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம டெல்லியே போகக்கூடாது, கும்மிடி பூண்டிக்குள்ளேயே நம்ம கொடுத்தனம் பண்ண முடியுமா? இப்போ டெல்லி பணம் கொடுத்தா தானே நீங்கள் வாங்க முடியும். அங்கே இருக்கிறது மோடி ஆட்சியாக இருக்கலாம், நாளைக்கு வந்து வேறு ஒருத்தர் ஆட்சியாக இருக்கலாம். ஆட்சிக்கு யார் வேணாலும் நம்ம டெல்லி கீழே தான் நம்ம இருக்கோம். டெல்லி கீழேனா நம்ம சொல்கிறது டெல்லி என்ற தலைநகர் கீழே தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய தலைநகர் என்னென்னா நம்ம அதுக்காக வந்து செங்கல்பட்டுன்னோ மதுராந்தகம்னோ சொல்ல முடியுமா?
இல்லை பனையூர்னு சொல்லிட முடியுமா? டெல்லி தான். நம்ம ஒரு இந்திய நாடு என்றது ஒரு இறையாண்மை இருக்கிறது. இல்லை தமிழ்நாடு தனியாக இருந்தால் நீங்கள் இப்போது அவருக்கு என்ன பிரச்சனை? ராகுல் காந்தியை போய் பார்த்து வந்துட்டீங்களே, சோனியா காந்தியெலாம் பார்த்துட்டிங்களே, அப்படியே அந்த இதை பேசிட்டிங்களா? காவேரி மேகேதாடு அவங்க சொல்லி ஏதாவது பண்ணிட்டாங்களா? அவர் டிகே சிவகுமார் முதல்வர் ஆகிட்டார், பூமி பூஜை போடுவேன்னு சொன்னவர். அவர் ஆல் பவர்ஃபுல் ஆகிட்டார் அங்கே கர்நாடகாவில். அவரை வச்சு நீங்கள் மேகேதாடு தடுத்துருவீங்களா? அணை கட்டாமல்? அப்படி தான் கட்டுவேங்கிறார் அவர். இங்கே உள்ள காங்கிரஸ்காரங்க 2 பேர் வேறு வழி இல்லாமல் மந்திரிங்களாம் அதில் நான் கட்டக்கூடாதுன்றாங்க. இது யார் கேட்க போகிறா? நீங்கள் போய் பிரதமர்கிட்ட போய் கேட்குறதுக்கு பதிலாக ராகுல் காந்திகிட்ட சொல்லி டிகே சிவகுமார்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சரி, அவர் தான் முடிஞ்சுது. ஏற்கனவே ஒரு தலைவலின்னா இன்னொரு தலைவலியும் கூடவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்று முல்லை பெரியாரில் அவர் சதீஷன் முதல்வர் அவர் பேசியிருக்காரு. முல்லை பெரியாரில் புது அணை கட்டி தான் ஆகணும், இருக்கிற அணையை இடிச்சிட்டு. இதுதான் ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை. பழைய அணையை இடிக்கணும், புதுசு கட்டணுன்றது கேரள அரசுடைய இது. அப்படி கட்டும்போது அதோட உயரத்தை அதிகப்படுத்தி அங்கே தண்ணீரை அதிகமாக தேக்கணுங்கிறது அவங்களோடது. அப்படி தேக்கக்கூடாதுன்றதுனால அணையை இடிக்கக்கூடாது, அணை நல்லா தான் இருக்குங்கிறது தமிழக அரசு. எந்த அரசு திமுக அதிமுக மாறி இருந்தது. இப்போ இவங்களும் அதான் சொல்லுவாங்க, சொல்லி தான் ஆகணும். தமிழ்நாட்டுடைய நலனுக்காக அது சொல்லி தான் ஆகணும். இப்போ முல்லை பெரியார்லேயும் அங்கேயும் காங்கிரஸ் தானே இருக்குது. கேரளாவில் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருக்குது. உங்களால் பேசி வாங்க முடியுமா? உங்களுக்கு வேண்டியதை சாதிக்க முடியுமா? முல்லை பெரியாரை நிறுத்த முடியுமா? இடிக்கணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது மறுப்பு? விஜய் இல்லை மறுப்பு சொல்லணும். சதீஷன் அங்கே பேசுகிறாரு, அணையை புதுசாக கட்டணும்னு. கட்டக்கூடாதுன்னு யார் பேசணும்? முதல்வர் விஜய் பேசணும். டிகே சிவகுமார் பூமி பூஜை போடுறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அவர் அந்த முதல்வர் ஆகிறதுக்கு 1 வாரம் முன்னால். நாங்கள் விட மாட்டோம். இங்கே உள்ள காங்கிரஸ்காரங்க சொல்லி என்ன பண்ண? இங்கே உள்ள காங்கிரஸ்காரங்க விஸ்வநாதன் இவங்களும் அமைச்சராக இருக்கிறவங்க சொல்லி ராகுல் காந்தி கேட்டு இது நடந்துட போதா? முதல்வர் என்ற முறையில் நீங்கள் என்ன அதுக்கு பதில் சொன்னீர்கள்? அதை தவிர்த்து விட்டீர்கள். அப்போது இந்த மாதிரி உங்களால் காங்கிரஸ்னா இப்போ தான் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூழ்நிலை வருது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போய் பேசிட்டு வந்ததில்லை. இப்போ இண்டி கூட்டணி இதை எங்கே தொடர்புபடுத்துகிறோன்னா, இண்டி கூட்டணியில் இப்போது திமுக நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் அவங்கவுங்க நான் அங்கே இல்லை நான் இங்கே இல்லைன்றது மம்தா காங்கிரஸில் போய் சோனியா காந்தி ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸோடய என் கட்சியை மெர்ஜ் பண்ணிடுறேன், எனக்கு துணை பொதுச்செயலாளர் ஏதோ ஒரு ஏதோ கொடுங்க, அப்புறம் இந்த அபிஷேக் பானர்ஜி அவங்க சொந்தக்கார பையனுக்கு ஏதோ கொடுங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆல் இண்டியா சேனல்ஸ் இருக்குல்ல, அவங்க இந்த அம்மாவெல்லாம் உள்ளே விட்டால் நம்ம கட்சியை நம்மளே கபலீகரம் பண்ணிட்டு போயிடும். இவ்வளோ வருஷமாக நம்ம கட்சியை ஜவஹர்லால் நேரு காலத்துலேருந்து நம்ம குடும்பம் பாதுகாத்துட்டு வருது. இப்போ இந்த அம்மா உள்ளே விட்டால் இது கபலீகரம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, கூட்டணி வேணால் வச்சுக்கலாமே தவிர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இது அங்கே. அப்புறம் டிடிவி என்னமோ அமமுகவை அதிமுகவோட மெர்ஜ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்கிறார் அவர். இப்போலாம் இல்லை ஆமான்னு சொல்கிறத இன்றைக்கி சொல்கிறத வச்சு இன்றைக்கி இல்லைம்பாங்க, நாளைக்கு திடீர்னு அது ஒரு காரணம் சொல்லுவாங்க, தெரியல. வைகோ பார்த்தீங்கன்னா நாங்கள் 27ஆம் தேதி திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பதை பற்றி முடிவு செய்வோம் ஏதோ பொதுக்குழு கூட்டத்தில் அப்படிங்கிறாரு வைகோ. ஏற்கனவே துரை வைகோ போய் பார்த்துட்டு பேசினார். அவரும் நாங்கள் ரிசைன் பண்ணுறோம், இடைத்தேர்தலில் சேர்த்துங்க, அந்த விளையாட்டில் சேர்த்துங்க, 5-7 ஆக்குங்கன்னாரு. விஜய் ஏற்கனவே அது சட்ட சிக்கல் வரும் போல் இருக்குது, அதில் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி அவர் திமுக கூட்டணி சிபிஐயில் வீரபாண்டியன் அவர்கள் ஏற்கனவே நேற்று அறிவிச்சிட்டார், இடது கம்யூனிஸ்ட் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடரவில்லைன்னு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே அதே மாதிரி கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டார். அதில் வேறு அவர் காங்கிரஸை பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ கூட்டணிக்கு பேர் வச்சார், இந்த தாவேகா கூட்டணி, இந்த புது கூட்டணிக்கு பேர் வச்சார், சமூக நீதி கூட்டணி ஏதோ வச்சார். அது அதிக பிரசையும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை திட்டார். இப்போ உள்ளுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அங்கே போய் அங்கே பிரதமரிடம் ஏதோ சில ரகசியமாக பேசிவிட்டு வந்திருக்கிறார் விஜய் என்பது ஒரு தகவல். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.